பாட்டி மறுபடியுமே விஜய் மேலே முக்கியமாக காவேரி மேலே கோப்பப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் தாத்தா அவங்களோட நிலைமைய முக்கியமாக விஜயோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே சரி நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயுமே மரியாதையாக சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறமா அங்கே வந்த கங்காவும் நிறைய பொருட்கள் வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் என்னன்னு கேட்க பாட்டி உடனே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க காவேரிக்கு வளகாப்பு வைக்கணும்னு ஆசைப்படுற விஷயத்தையுமே சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக்கான கங்காவும் என்ன வளகாப்பா, அப்போது எனக்கு எப்போ நீங்கள் வைப்பீங்கன்னு கேட்க உடனே பாட்டியும் அட என்னடி உங்கள் 2 பேரில் அவள் தானே முதல்ல கர்ப்பமானா, பேசாமல் அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் கூட வளகாப்பு வச்சிடலாம் தானே அப்படின்னு கேட்க சாரதாவும் அதெல்லாம் வச்சிடலாம், இருந்தாலும் பெரியவங்க கிட்ட இதுக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், இப்படி வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டதுக்கப்புறமா வச்சா நல்லா இருக்கும்ல அத்தான்னு சொல்ல உடனே பாட்டியும் அப்போ நான் பெரியவ கிடையாதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, 2 பேரும் அக்கா தங்கச்சிக்க தானே, 2 பேருக்கும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் வளக்காப்பு வச்சா ஒன்றும் கெட்டு போயிடாது, எல்லாம் நம்ம மனசு தான் காரணம்னு சொல்லிட்டு அதை பற்றி பேச. ஆனால் இதை கேட்டதுக்கப்புறமா காவேரி என்னதான் ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் கங்காவுக்கு அந்த சந்தோஷத்தில் ஒரு துளி கூட கிடையாது. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளேயே ஐயோ இப்போவே இவங்க எல்லாரும் காவேரியை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க, ஒருவேளை ஊர் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோ, அவங்க என்னை சுத்தமாக கண்டுக்காம காவேரி காவேரின்னு சொல்லிட்டு அவளுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறத இந்த ஊர் பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை பற்றி என்ன நினைக்கும், கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே விடக்கூடாது. முக்கியமாக அவளுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு, அதுவும் எல்லாத்தையும் நல்லாவே அவள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கா. அதனால் இப்போது எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துல நான் தான் கேட்ட அந்த முக்கியத்துவத்தை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு உடனடியாக இல்லை பாட்டி எனக்கு 2 பேருக்கும் சேர்த்து வளகாப்பு நடத்துறதுல துளி கூட விருப்பம் கிடையாதுன்னு சொல்ல உடனே சாரதாவும் ஏண்டி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்கள் 2 பேரும் அக்கா தங்கச்சி தானே, முக்கியமாக அங்கே பாரு காவேரி முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு, 2 பேரும் ஒன்றா வளகாப்பு பண்ணிக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல. ஆனால் கங்காவும் ஆமாம் காவேரி எதுக்காக சந்தோஷப்படுறான்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே, என்னக்கா நான் நம்மளோட முக்கியமான நாளில் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறோம்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ ஏக்கா இவ்வளோ கோவப்படுற, உனக்கு இப்போ என்னதான் ஆச்சு, என்னதான் பிரச்சனைன்னு கேட்க உடனே கங்காவும் எனக்கு நீங்களும் இந்த குடும்பமும் தான் பிரச்சனை, உங்களுக்கெல்லாம் என்னோட மனசு எப்பவுமே புரியவே வராதா. உடனே அங்கே வந்த குமரனும் அத்தை நீங்கள் இவ பேசுகிறதெல்லாம் காதலியே வாங்கிக்காதீங்க, இவ இப்போ இப்படி தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக எல்லாத்துக்கும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கா, அது கூட விஜய் ஏதோ சொன்னார், ஏதோ ஹார்மோன் சேஞ்சஸ் ஆமாம், அதெல்லாம் சகஜம்தானா, அதனால் நம்ம அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம், நீங்கள் எப்படி பண்ணணுமோ பெரியவங்க அதை பார்த்து பண்ணுங்கன்னு சொல்ல. ஆனால் கங்கா கடுப்பாகி இங்கே பாருங்கள் நீங்கள் இதில் தலையிடாதீங்க, இது எனக்கும் காவேரிக்கும் இருக்கிற பிரச்சனை, நீங்கள் அதுக்குள்ளே வராதிங்கன்னு சொல்ல. அக்கா என்னக்கா இப்போ என்னால் இங்கே என்ன பிரச்சனை வந்துச்சு, 2 பேரும் ஒரே நாளில் விளக்கப்பு பண்ணுறது நல்லா தானேக்கா இருக்கும், ஆமாண்டி நல்லா தான் இருக்கும், ஆனால் அது உனக்கு நல்லா இருக்கும், நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே நடந்துருச்சுன்னு சும்மா தலைக்கணத்தில் ஆடாத, நான் இப்போ என்ன நினச்சேன்னு நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, ஆமாண்டி இப்போ வளகாப்பில் எல்லாரும் காவேரி காவேரின்னு உன் பின்னாடியே வரப்போகிறாங்க, உனக்கு அவ்வளோ சீர்தட்ட வைப்பாங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே இருக்காது, ஏன்னா நான் வாக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு குமரனுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது, அதனால அவங்களோட முகமே மாறுது. உடனே இதை பார்த்த சாரதாவும் வாயை மூடிடி, சரி இப்போ என்ன உனக்கு, 2 பேருக்கும் ஒரே நல்ல விளக்காப்பு நடக்கக்கூடாது அவ்வளோதானே, சரி முதல்ல காவேரிக்கு பண்ணிடலாம், அதுக்கப்புறம் உனக்கு எப்போ பண்ணணுமோ அப்போ பண்ணிக்கிறோன்னு சொல்ல. ஆனால் கங்கா அதுக்கு கூட இல்லை அதெல்லாம் முடியாது, எனக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். பாட்டி உடனே இந்த கங்காவுக்கு மாப்பிள்ளை சொன்ன மாதிரியே பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு நினைக்கிறேன், நீ புரிஞ்சுதான் பேசிகிட்டு இருக்கியா கங்கா, முதல்ல கர்ப்பமானது காவேரி தான், அப்போனா அவளுக்கு தானே முதல்ல வளகாப்பு நடத்த முடியும், அவளுக்கு வேணால் 9வது மாதத்தில் பண்ணுங்க, எனக்கு 7வது மாதத்துலேயே பண்ணுங்க, அப்போ எனக்கு முன்னாடியே நடத்த முடியும் தானே. உடனே காவேரியும் அக்கா நீ புரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இப்போவே அதாவது 5வது மாதத்துலேயே பாட்டி தாத்தா வந்து எனக்கு வளகாப்பு நடத்தணும்னு பேசிட்டு போயிருக்காங்கக்கா, இப்போ எப்படிக்கா உனக்கும் எனக்கும் 7வது மாதத்துலேயும் 9வது மாதத்துலேயும் பண்ண முடியும், கொஞ்சம் யோசிச்சு பேசுக்கா, அவங்க ஏற்கனவே எங்கள் மேலே கோபத்தில் இருக்காங்க, இந்த விஷயத்துலையுமே அவங்களோட பேச்சை கேட்காம கடைசி நேரத்தில் வளகாப்பு வைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே கோபமும் படுவாங்கக்கான்னு சொல்ல. அது உங்கள் குடும்ப பிரச்சனை, அதை பற்றி என்கிட்ட சொல்கிற வேலை வச்சுக்காத, இது என் பிரச்சனை, எனக்கு இப்படி தான் என் வளகாப்பு நடந்தாங்கன்னு சொல்ல. உடனே அங்கே வந்த விஜயும் இப்போது எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சரி விடுங்க 2 பேருக்கும் வேண்டாம், முதல்ல கங்காவுக்கே வளகாப்பு பண்ணலாம் சரியா, அப்போது எனக்கு எப்போங்க, உனக்கும் அதே நாளையே பண்ணிக்கலாம்,
அது எப்படிங்க? அக்காவுக்கு தான் அது பிடிக்கலல்ல. உங்க அக்கா இப்ப என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு முதல்ல வளைகாப்பு நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அதுபடி அது நடக்கட்டும். ஏங்க கொஞ்சம் எங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லுங்க. இங்க பாரு, நீ ஆசைப்பட்டபடி ஒரே நாள்ல தான் உங்க 2 பேருக்கும் வளைகாப்பு நடக்க போகுது. ஆனா என்ன, முதல்ல நலங்கு வைக்க போறது உங்க அக்காவுக்கு தான். அதுக்கப்புறமா 2வதா நீ நலங்கு வச்சுக்கோ. இப்போ அவங்க நினைச்ச மாதிரியும் முதல்ல அவங்களுக்கு வளைகாப்பு நடந்த மாதிரி இருக்கும்ல. அதே நேரத்துல நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு சொல்ல. இத கேட்டுட்டு கங்காவுக்கு இது என்னதான் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, எல்லார் முன்னாடியும் நான் முதல்ல வளைகாப்பு பண்ணிப்பேன், அதுக்கப்புறமா அவர் 2வதா தானே உட்காரான்னு கொஞ்சமா அவங்களோட மனசை சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஆனா சாரதாவுக்கு தான் இது சுத்தமா பிடிக்கல. அதனால அவங்க விஜய் கிட்ட, தம்பி அதெல்லாம் வேண்டாம், முதல்ல காவேரிக்கு பண்ணலாம், இவ கிடக்குறா, அவளை நான் அப்புறமா சமாளிச்சுக்கிறேன்னு சொல்ல. ஆனா விஜயும், இங்க பாருங்க, அவங்க ஆசைப்படுறது நியாயமான விஷயம்தான். அதுக்கு போய் நம்ம அவங்கள தப்பு சொல்லி ஏதோ அவங்க பெரிய பிரச்சனை பண்ணுற மாதிரி போர்ட்ரேட் பண்ண வேண்டாம். விட்டுருங்க, அவங்கள அவங்களோட போக்கிலே விட்டுருங்க. அவங்களுக்கு முதல்ல விளக்காப்பு பண்ணணும்னு ஆசை இருந்தால் அதை ஏன் நம்ம தடுக்கணும்? அதே நேரத்தில் இதுவும் சரியாக தானே இருக்கும்னு சொல்ல, உடனே காவேரியும் கங்காவோட முகத்தையும் குமரனோட முகத்தையும் பார்த்துட்டு, ஆமாம் இதுதான் சரியாக இருக்கும், எதுக்காக வீணா இந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணணும்? அதான் எனக்கு இவரே இருக்காரே, இவரை தவிர எனக்கு வேற என்ன வேணும்? வளகாப்புன்னு ஆசைப்பட்டபடி நடக்க போகுது, அவ்வளோதானே. முதல்ல நடந்தா என்ன, 2வதா நடந்தா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உடனடியாக அவங்க சாரதைகிட்ட, ஆமாம்மா இவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, எனக்கும் அதில் ரொம்பவே சந்தோஷந்தான். அதேனால் நீங்கள் தயவு செஞ்சு அக்காவை இந்த விஷயத்தில் ப்ரெஷர் பண்ணாதீங்கன்னு சொல்ல, பாட்டியும் சரி விட்டு தள்ளுடி, அவளும் கர்ப்பமாக இருக்கா, இந்த நிலமையில அவளையுமே நம்ம வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னு சொல்ல, சாரதாவுக்கு இது என்னதான் பிடிக்கலனாலும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு அரை மனசை அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க அங்கேருந்து கடுப்புலேயே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா காவேரியோ, அக்கா நீ என் மேலே ஏதோ ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் நீ ஏன் இப்படி இருக்கன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலக்கா. ஏ சும்மா நடிக்காத, நீ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு மறுபடியுமே பிரச்சனை பண்ண. இதை பார்த்துட்டு விஜயும், காவேரி நீ வா நம்ம போடலான்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் போகும்போது கூட காவேரி இதுக்கு முன்னாடி கங்கா அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்றது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, இப்போ இவங்க இப்படி மாறினதுக்கு காரணம் ஒருவேளை நம்ம தானோ, நம்ம தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு அங்கேருந்து கண் கலங்கிக்கிட்டே போகிறாங்க. இதை குமரனுமே பார்க்குறாங்க. ஆனால் அந்த பக்கம் பாட்டியும், சரி ஏதோ ஒன்று பண்ணுங்க, எனக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்த பேசுறதுக்கு அப்புறமாவே தலை வலிக்குதுன்னு சொல்ல, கங்கா உடனே, பாட்டி நான் வேணா காஃபி போட்டு தரவா? வேண்டாண்டி வேண்டாம், என் தலைவலிக்கு காரணமே நீ தான், நீ வேற காஃபி போட்டு தரப்போடியா? உன் சகவாசமே வேண்டான்னு சொல்லிட்டு அவங்களுமே கங்கா மேலே கோபமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் கங்கா அது எதையுமே கண்டுக்காம அங்கேருந்து கடுப்பாகி போக, ஆனால் குமரனும் சோகத்தோட இன்னும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பக்கமாக கங்கா போகும்போது குமரனை பார்த்துட்டு, என்னங்க என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன சொல்லுங்க. இல்லை உண்மையாகவே நீ என் கூட விருப்பப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? அப்படி இல்லைனா நான் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக விருப்பமே இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? ஏங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை நீ சொன்னல, நீ நினச்ச மாதிரி ஒரு இடத்துல கல்யாணம் முடிக்கல, அதனால தான் எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு மீனிங்கில் எல்லார்கிட்டையும் சொன்னல. அட ஏங்க அது கோபத்தில் நான் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன், அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இல்லை இல்லை, மனசில் இருக்கிறது தான் வாய் வழியாக வெளியே வந்திருக்கு. உண்மையாகவே நான் பணக்காரனா இல்லாததுனால நீ நிறைய இடத்துல அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கியா என்ன, இல்லை வர்றதா நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க கங்கா உடனே, தயவு செஞ்சு அப்படி யோசிக்காதீங்க, நான் ஏதோ பைத்தியக்காரி, என்னோட வளகாப்பு அவளுக்கு முன்னாடியே நடக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்ல. ஆனால் குமரனும், இல்லை காரணம் இல்லாமல் நீ இதை சொல்லலை, ஏன்னா ஒருவேளை காவேரிக்கு உனக்கு முன்னாடியே வளகாப்பு நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு அப்புறமா ரொம்பவே வருத்தமாக இருக்கும். ஏன்னா காவேரிக்கு கண்டிப்பாக விஜயோட வீட்டில் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக தான் வளகாப்பை நடத்துவாங்க. ஆனால் என்னால் என்னோட குடும்பத்தால் அது எதையுமே பண்ண முடியாதுல்ல, அதனால தானே நீ இந்த ஊருக்கு முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக முதல்ல உனக்கு நடக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்ல. உடனே கங்கா அது உண்மைன்ற மாதிரி எதுவுமே பேசாமல் தலைகுனிங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போன குமரனும், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னையும் நம்மளோட குழந்தையையும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துப்பேன், ஆனால் அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நீ வேணா பாரு, இந்த வளக்காப்பு கூட உனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுதுகிட்டே அவங்க அங்கேருந்து போக. இதை பார்த்துட்டு கங்காவுக்கு ஒரு நிமிஷம் மனசே கேட்கல. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த காவிரியை பற்றியும் விஜயை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு நம்ம புருஷனோட மனசை பற்றி யோசித்து பார்க்காம இப்படி அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கமேன்னு சொல்லிட்டு அவங்களுமே கண் கலங்கி, இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் பார்த்து பேசணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து கிளம்பி போன குமரனும் ரொம்பவே சோகத்தோட
நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கங்கா ஒவ்வொரு டைமும் கோபப்படும் போதெல்லாம் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, நம்ம மட்டும் ஒருவேளை விஜய் அளவுக்கு பணக்காரனா இருந்திருந்தா கண்டிப்பாக கங்கா இந்த அளவுக்கு யார் மேலேயுமே வெறுப்பை காட்டியிருக்க மாட்டா. யார்கிட்டயும் குறிப்பாக காவேரிக்கிட்டேயும் விஜய்கிட்டேயும் அவ்வளோ பொறாமையாக நடந்துட்டு இருக்க மாட்டா. அப்போனா எல்லா பிரச்சனைக்கும் தான் தான் காரணமான்னு சொல்லிட்டு இன்னுமே வருத்தப்பட்டு அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக குமரனை பார்க்கணுன்றதுக்காகவே அவங்களுக்கு கால் பண்ண நிவினும், என்ன பிரதர் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே குமரனும் கொஞ்சம் தயக்கத்தோட, கொஞ்சம் வேலையாக இருக்கேன் நான் அப்புறமா பேசவான்னு சொல்ல, ஆனால் அவங்களோட குரல்லேருந்து நிவின் அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி, பிரதர் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க நாங்கள் வரேன்னு சொல்ல, உடனே குமரனும் சரி நம்மளோட கஷ்டத்தை நிவின்கிட்டேயே சொல்லலான்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்குமே வர வச்சிடுறாங்க. அங்கே வந்து நிவின்கிட்டேயும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு, நான் எதுக்குமே கையாளாகாத ஆள் மாதிரி தோணுது, அதனால தான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்னால் இப்போது கங்கா கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி பின்னாடி என் குழந்தையும் கஷ்டப்படும்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஷாக்கான நிவினும், அண்ணன் என்னென்ன இதை நினச்செல்லாம் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போதைக்கு அவங்க கர்ப்பமாக இருக்கனால ஹார்மோன் சேஞ்சஸ்னால இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களே தவிர கண்டிப்பாக மனசார அவங்க அப்படியெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, உடனே குமரனும் இதே இதே விஷயத்தை தான் விஜயும் சொன்னாங்க. ஆனால் அப்போ கூட என்னால் சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஏன் இப்போயும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. கண்டிப்பாக கங்காவுக்கு நான் ஏழையாக இருக்கிறதுனால நிறையவே பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஒரு பெரிய விதத்தில் பணக்காரன் ஆகணும். முக்கியமாக சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, உன்னை விடையும் விஜயை விடையும் பெரிய ஆள் ஆகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதை கேட்டுட்டு செம்ம ஹாப்பியான குமரனும் உடனடியாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு நிவின்கிட்ட, அந்த கடவுள் எனக்கு ஒரு வழியை காட்டிட்டாங்க, நான் இப்போது உண்மையாகவே பணக்காரன் ஆகிறதுக்கான சான்ஸ் அவர் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, இதை கேட்ட நிவினும் என்னென்ன என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க, உடனே குமரனும் இந்த மாதிரி நான் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அதில் வின்னராக செலக்ட் ஆனேன் தெரியுமா, அது மூலயமா எனக்கு இப்போ ஒரு பட வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்ல, இந்த விஷயத்தை கேட்டுட்டு நிவின் சந்தோஷத்தில் துள்ளியே குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆசைப்பட்டபடியே என்னை மட்டும் இல்லை விஜயை மட்டும் இல்லை அதை விட பெரிய பெரிய ஆளுங்களை விட பெரிய ஆளாக வர போகிறீங்கன்னு சொல்ல, இதை கேட்டதுக்கு அப்புறமா குமரன் எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை, கங்கா நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக வந்தாவே போதும்னு அப்போ கூட கங்காவோட சந்தோஷத்துக்காக தான் ஏதாவது பண்ணியே ஆகணுன்ற ஒரு பாசத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நிவினுக்கே ஒரு நிமிஷம் கங்கா மேலே குமரன் எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்காங்கன்றதை பார்த்துட்டு பொறாமையே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ காய்ஸ், குமரனோட உண்மையான அன்பை சீக்கிரமாக கங்கா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே காவேரியும் விஜயும் மாதிரி ஒரு சூப்பரான ஜோடியாக வாழ்ந்தா நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி காவேரியை பார்த்தும் விஜயை பார்த்தும் பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்க கங்காவும் கூடி சீக்கிரம் திருந்தினா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?